இந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூடலூர் சார்பாகவும் நமது மற்ற சட்டப்பணிகள் ஆணைக்குழு நீலகிரி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக நமது நான்கு நீதியரசர் நமது முன்னிலையில் இந்த இரு நாடகம் என்பது நமது நாடகங்கள் மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தை நமது நீதிபதி ஐயா அவர்கள் கூறிக்கு அனுமதி இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது தாய் தமிழை முன்னிட்டு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசுவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். முற்காலத்தையும் தற்காலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது நம்முடைய அரசினாலும் நம்முடைய ஒவ்வொரு பகுத்தறிவினாலும் தற்காலத்திலே உயர்ந்து வருகிறது. பெண்கள் ராத்திரியில் உலா வருவதும் அவர்களுடைய பாதுகாப்பு எல்லாம் வலா வருவதுமாக இருந்தது முற்காலத்தில். இப்பொழுது பெண்களும் நம்முடைய நாட்டில் ஒரு தூணாக நிற்பதற்கு காரணம் ஒவ்வொருவருடைய முயற்சியும் தான். அதற்கு நாம் பெருமிதம் கொள்ள வேண்டியது என்னவென்றால் நம்முடைய முன்னோர்கள் தான். நமக்கென்று நிறைய திட்டங்களை கொடுத்து அந்த திட்டங்கள் மூலமாக பெண்களுக்கென பட்டப்படிப்பையும் வழங்கி இருக்கிறது நம்முடைய அரசு. பெண்களுடைய பாதுகாப்பிலே முன்னுரிமையாக இருக்கிறது என்றால் நம்முடைய தமிழ்நாட்டிலும் நம்முடைய இந்தியாவையும் நாம் கொள்ளலாம். ஆனாலும் தற்பொழுது சில இடங்களிலே அது இடறுகிறது. அந்த இடரல்களை எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் பெண்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நடக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். On behalf of the English Literature Department, we, the students of second year MA English, presents to you a drama on the theme of sexual harassment awareness. Through this performance, we aim to introduce some of the legal acts that is present in our nation. We hope you all like our drama and take this message to heart. Thank you. The drama begins with a Christmas celebration. செலிப்ரேஷன்ல பொண்ணுங்களா செம்மையா இருக்காங்கல்ல. பாரு அவளை ஏதாச்சும் பண்ணணும்டா. பக்கத்துல போய் பாப்போம். How dare you? எதுக்கு என்ன அடிக்கிற? எப்படி என்ன நீ கேள்விக்கலாம்? இதுக்கான பதில நீ சொல்லியே ஆகணும். என்னடா இது இப்படிலாம் பேசுறா? பாத்துக்கலாம். क्रॉस कितने क्रॉस पर कंप्लेंट நான் ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணி ஆக்ஷன் கன்ஃபார்ம்ல ஒரு லெட்டர் எழுதிருக்கீங்க. நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி ஆக்ஷன் ஓகே சார். மேல ஒரு அலிகேஷன் திவ்யாவை ஹராஸ் பண்ணதான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட். நான் அரெஸ்ட் பண்ணா? ஆமா, நாங்க சிசிடிவி செக் பண்ணோம், என்கொயர் பண்ணி நீங்க இது ஹராஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். உங்களை வந்து கம்பெனி டெர்மினேட் பண்ணோம். சரி, இந்த வேலையை வேணாம், இந்த கம்பெனி வேணாம், பட்டதெல்லாம் போதும். சொல்லுடா விக்கி, கால் பண்ணியிருந்தா நான் மீட்டிங்ல இருந்து அதனால கால் எடுக்கல. கண்டுக்காம போகாத, மீட்டிங்ல இருந்தே சொல்றேன் இல்ல. ஏன் கோவப்படுற நீ? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்.
இந்த பொண்ணு வேற எழுத மாட்டேங்குது. என்னடா பிரச்சனை நடக்குது? இப்ப எங்க பிரச்சனையா? ஆமா, பெண் தான் பிரச்சனை. என்னடா சினிமா டைலாக்ல சொல்ற? கையெடு. ஏய் இப்படி சொல்றடி, என்னடா உனக்கு? உட்காரு சொல்றேன். என்ன சிரிக்கி, என்ன பிரச்சனை? ஆபீஸ்ல கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நடந்துச்சுல்ல? ஆமா. அப்போ திவ்யாவோட ட்ரெஸ் நான் கிண்டல் பண்ணிட்டேன். அந்த சத்தத்துல அவளுக்கு எதுவுமே கேட்கல. சரின்னு விசில் அடிச்சு கூப்பிட்டேன். அப்பவும் அவளுக்கு எதுவுமே கேட்கல. சரின்னு கையை பிடிச்சி இழுத்துனேன். அதுக்கு போய் அவ HR கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. அது ஒரு புக்கானே HR எனக்கு எப்படி தெரியும் இது சரி இது தப்பு இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு? நான் எப்பவும் போல பண்ணுக்குன்னு தானே பண்ணேன். ஐயோ, நம்ம குரூப்லயே நீ தானடா சீனியர், உனக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்காதா? சரி விடு, நானே சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? இதைத்தான் ஹராஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஓ, HR சொன்ன மாதிரி நான் ஹராஸ்மெண்ட் தான் பண்ணிருக்கேன்னு நீயும் சொல்ற, அப்படிதானே? நான் அப்படி சொல்லலடா, நீ வேணா இது பண்ணிருக்கலாம். பட் அவங்களுக்கு இது ஹராஸ்மெண்ட் தான். ஃபுல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு பொண்ணை டிஸ்கம்ஃபர்ட் பண்ற வார்த்தை சொல்றது, செய்கை காமிக்கிறது, கேஸ்ட வச்சு ஜெண்டரை வச்சு பேசுறது, போன் வீடியோஸ் போன் போட்டோஸ் ஷேர் பண்றது, இந்த மாதிரி பொண்ணுங்க டிஸ்கம்ஃபர்ட் ஆகுற எல்லாமே தப்பு தான். இதுதான் இந்த மாதிரி பொண்ணுங்க டிஸ்கவர் பண்ற எல்லாமே ஹராஸ்மெண்ட் தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, கண்ணடிச்சா கூட தப்பு அப்படின்னு 2013 வர போஸ்ட் ஆட்ல சொல்றாங்க. இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு எனக்கே இப்பதான் தெரியுது. சரி, ஆபீஸ்ல தான் தெரியாம பண்ணிட்டு வெளியே எங்கேயும் தெரியாம பண்ணா அப்பவும் ஆபீஸ்ல மட்டும் இல்ல, இந்த மாதிரி நீ வெளியே எங்க பண்ணாலும் உனக்கு பனிஷ்மெண்ட் தான். புரியலையே. எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரெண்ட் கூட டூர் போன இடத்துலயோ கொலிகோட மேரேஜ் போன இடத்துலயோ இந்த மாதிரி நீ வெளியே எங்க போனாலும் பிரியா சொன்ன மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணா உனக்கு பனிஷ்மெண்ட் தான். ஓ, அப்ப இது எல்லா பொண்ணுங்களுக்குமே இதெல்லாம் இருக்கு. நான் தப்பே பண்ணலன்னு ஒத்துக்கிட்டேன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க? நீங்க என்ன பண்ணாலும் ஒத்துக்குவாங்க, அப்படிதானே? அப்படி எல்லாம் இல்லடா, எவிடன்ஸ் எடுத்து பண்ணதை பார்த்து அப்புறம் அந்த பொண்ணு ரிட்டர்ன்ல எக்ஸாக்ட் கம்ப்ளைண்ட் பண்ணு, அப்புறம் தான் ஓ அப்படின்னா HR வந்துருக்கா? சரி, ICC என்ன சொன்னீங்க? என்ன கிரிக்கெட் பண்ணுவா? ஏய், அது வேற இது வேற. ICC இன்டர்னல் கம்ப்ளைண்ட் பண்ணு. கம்ப்ளைண்ட் பண்ணு. இல்ல அந்த பொண்ணை பயங்கர கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பண்றவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணாலும் அந்த பொண்ணுக்கு பதிலாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட் பண்ண அப்புறம் ICC 10 daysக்குள்ளார அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து ரிப்போர்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு ஆஃபீஸ்ல கண்டிப்பா ஒரு ICC கமிட்டி இருந்தே ஆகணும். அதுல 4 மெம்பர் ஆச்சும் கண்டிப்பா ஒரு டீமா இருக்கணும். இதுல 50% பெண்களா தான் இருக்கணும். அதுல இந்த நாலேஜ் தெரிஞ்சவங்க எல்லா ஆபீஸ்லயும் இந்த கமிட்டி இருக்கா? அதாவது ஒரு கம்பெனில 10 மெம்பர்ஸுக்கு மேல வேலை செஞ்சாங்கன்னா அங்க ICC கமிட்டி இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வேலை செய்யற மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ICC கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா நம்ம டைரக்டா போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். பக்கமும் 50,000 வரைக்கும் அவங்க ஃபைன் போடுவாங்க. சரி, 10 பேருக்குள்ள ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சாங்கன்னா அங்க ஹராஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா அவங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? 10 பேருக்குள்ள ஒரு கம்பெனில வேலை செஞ்சாங்கன்னா அங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒரு ஆபீசர் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து கலெக்டர், சப் கலெக்டர், மேஜிஸ்ட்ரேட் அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு டைரக்டா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரிதான், ஆனா நான் இந்த வேலைக்கு சேர்ந்து இந்த வேலையை பத்தியும் ஆபீஸ பத்தியும் சொன்னாங்களே தவிர இந்த ஹராஸ்மெண்ட் பத்தியும் இந்த ICC பத்தியும் சொல்லியிருந்தாங்கன்னா பண்ணுக்குன்னு கூட இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டேனே. ஏன்னா இந்த சின்ன விஷயம் கூட பொண்ணுங்களை பாதிக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. நீ சொல்றது கரெக்ட் தான் விக்கி. இப்போ வந்து பெண்களுக்கு இதை பத்தின அவேர்னஸ் தான் கண்டிப்பா வேணும். பெண்களுக்கு எப்படி செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸோ அந்த மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங் தான் கொடுக்கும். இது வந்து 80% மேல அன்சேஃபா ஃபீல் பண்றாங்க. ஸோ அதை நம்ம சேஃபா ஃபீல் பண்ண வைக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஓ, அப்ப எல்லாமே பொண்ணுங்களுக்கு தான் ஃபேவரா இருக்கு, பசங்களுக்குன்னு எதுவுமே எதை நினைச்சுக்காத விக்கி. பசங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு, அதுதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, பொய்யான கேஸ் பொய்யான கம்ப்ளைண்ட் பசங்க மேல பண்ணிட்டாங்கன்னா எந்த அளவுக்கு பசங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குமோ அதே அளவுக்கு பெண்களுக்கும் கிடைக்கும். அதனால அவங்களுக்கு அதிகமா பாதிக்கப்படுறது பெண்கள் நாங்க இந்த மாதிரி சட்டம் எல்லாம் கொண்டு வரோம். இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா விளையாட்டா இல்லாம அலாட்டா இருந்திருப்பேனே. இனி சொல்லி என்ன யூஸ்? இனி போற ஆபீஸ்லயாச்சும் ஒழுங்கா எச்சரிக்கையா இருந்துக்கிறேன். போகதான் செய்வோம். அங்க இருந்து ஏதாச்சும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ண வேண்டிய ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னா நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி சட்டங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். போஸ்ட் ஆக்ட் 2013 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ், த நேஷனல் கமிஷன் கமிட்டி, நேஷனல்
கமிஷன் ஃபார் உமன், ஆக்ட் 1990, ICC இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிஷன், இதெல்லாம் பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா இது பெண்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, ஆண்களும் இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி பெண்கள்கிட்ட நடக்கவும், அது மாதிரி பெண்களும் அதுக்கு ஏத்த மாதிரி இருந்துதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, லீகல் சர்வீஸ் கிளினிக் அப்படின்ற ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுல வந்துட்டு இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் எல்லாம் பண்றவங்க ஏதாச்சும் இருந்தா, நீங்க அப்படி ஃபேஸ் பண்றதா இருந்தா நீங்க வந்துட்டு அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, சிவில் வழக்கு தொடர்பாகவும் குடும்ப நல வழக்கு தொடர்பாகவும் வாகன விபத்துகளில் இழப்பு மற்றும் ஆலோசனை பெற, பெண்கள் மற்றும் குழந்தைகள் உரிமைகள் பற்றி தெரிந்து கொள்ள, தொழிலாளர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த லீகல் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு இங்க இலவசமா ஆலோசனையும் பெறலாம். தேங்க்யூ.